சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணதை பத்தி சோர்ந்து போகாதீங்க. நம்ம கேட்டது நடக்குமா நடக்காதுன்னு குழப்பாத. பொல்லாத அப்பாவே செய்யறான். இரவு நேரத்தில் அவசரத்தில் போய் நின்றா நண்பனே செய்யறான். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியை செய்யறான்னா நல்ல அப்பா செய்கிறார், நல்ல நண்பர் செய்வார், நல்ல நியாயாதிபதி உனக்கு செய்வார். ஃபாஸ்டிங் இருக்கல, தைத்து கொடுக்கல, ரொம்ப கரெக்டான ஆள்னு சொல்லவே முடியாது. அப்படி இருந்து என் ஜெபத்தை எப்படி கேட்குறீங்க? ஏன்னா நான் ஜெபத்தை கேட்கறது நீ நல்லவங்கிறதுனால அல்ல, நான் நல்லவருங்கிறதுனால, நான் கிருபை உள்ளவருங்கிறதுனால, நான் தயவு உள்ளவருங்கிறதுனால உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உனக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பிதா மட்டுமல்ல, நீங்க கொடுத்ததை எடுத்துட்டு அப்படிங்களா அதை பார்த்து அவருக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குது. வாவ் அப்படிங்கிறார். ஒரு புது காரை வாங்கி அப்படி ஓட்டும் போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. வாவ் அப்படிங்கிறார். ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு பிசினஸ் பண்ணும்போது அவர் பார்த்து அதை சந்தோஷப்படுறாரு. வாவ் அப்படிங்கிறார். சில நேரம் நீங்க கேட்டுட்டு நீங்க மறந்துடுவீங்க. ஆனா இப்படி ஒன்ன கேட்டலன்னு சொல்லி அவர் ஞாபகம் வச்சு கரெக்டான நேரத்துல அதை உங்க கையில வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். பரம தகப்பன் கூட நாம ஒன்ன கேட்டு அவர் நமக்கு தந்து அதுல வாழும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். என் பிதாதானே மகிமைப்படுகிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? கேட்டார். போன வாரம் காமிச்சேன் இல்லையா? அவர் எல்லாருடைய ஜெபத்தையும் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. காக்கா கூப்பிட்டாலே கேட்கிறாரு. பெருமூச்சுகளை கூட அவர் கேட்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பெருமூச்சை கூட கேட்கிறார். பெருமூச்சுன்னா தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, எத்தனை முறை விட்டுருப்பீங்க? சிலர் நானும் ஒரு நாளைக்கு 40 வாட்டி விடுறேன் அப்படிங்க. ஒரு மாதிரி வந்து விடுறோம். அதாவது ஒரு 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 பெயின், ஒரு ப்ரெஷர் நம்மளை போய் அழுத்தும் போது பெருமூச்சு விடுறோம். வேதவசனத்தில் போட்டிருக்குது, அவர் அதை கூட கேட்டாராம். யாத்திராகமம் பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. 2வது அதிகாரம் பாருங்க, 22 பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. எல்லாம் சொல்லுங்க, சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இப்ப பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, பெருமூச்சை கேட்டு. கடவுள் பாருங்க, என் ஜெபத்தை கேட்பாரா? எனக்கு கரெக்டாக ஜெபம் பண்ண தெரியாத அப்படிங்காங்க. உங்க பெருமூச்சை கூட அவர் கேட்குறாராம். ஆமென். எவ்வளோ ஒரு நல்ல தேவன்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருடைய ஜெபங்களை என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அதனால் கேட்குறாருங்கிறத முதல்ல விசுவாசிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டோன்னு என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. அதுக்கப்புறம் விசுவாசித்ததுனால இப்போ புலம்பிகிட்டே இருக்காம ஒரு நல்ல விஷயத்தை என்ன பண்ணுங்க? எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆமென். அண்ணால் அதுக்கப்புறம் எப்படி இல்லை? தூக்கமுகமாவா? துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏமேன். அவ போனா பழையதை எடுத்து வச்சா புழிஞ்சு அடிச்சிட்டா. நல்ல ஒரு சட்டி சோறு தும்போம் அப்படின்னு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சட்டி ஃபுல்லாக உட்காந்து என்ன பண்ணிட்டா? நல்லா சாப்பிட்றா. போஜனம் செய்தால் அவள் அதுக்கு பிறகு எப்படி இல்லை? துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன்னா சொல்ல வேண்டியவட்ட சொல்லிட்டேன், வர வேண்டியது எனக்கு வந்துட்டு 10 மாதத்தில் வெளியில் வரும். ஆமென். குழந்தைங்கிறதுனால 10 மாதம். வேறு ஒவ்வொரு விஷயம்னா ஒரு வாரத்தில் சிலது வெளியில் வந்துடும், சிலது ஒரு மாதத்தில் வெளியில் வந்துடும், சிலது ஒரே நாளில் கூட வெளியில் வந்துடும். ஆமென். ஸோ எல்லாம் ஒரு பீரியட் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட போதே பெற்றுக்கொண்டீங்க, அந்த டைமில் அந்த டெலிவரி நடக்க ஆரம்பிக்கும். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, ஒரு டெலிவரி நடக்கும். ஆமென். அப்போ நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தேவனுடைய சந்நிதியை போய் அது எட்டுகிறது. தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார், உங்கள் விண்ணப்பங்களை அவர் தள்ளாதிருக்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். அதற்கான பதில் உங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது? அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனால் கேட்டுக்கிட்டே இல்லாமல் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், பெற்றுக்கொண்டோம். ஆமென். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆவியில் உங்கள் விசுவாசத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா, தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். தேங்க்யூ, எனக்கு உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி, என் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி, நான் அதை பார்க்க போகிறதுக்காக நன்றி, அப்படி சொல்லிட்டே இருங்க. இடையில நீங்கள் கேட்டதுக்கும் நீங்கள் விசுவாசத்துக்கும் மாறா எந்த தகவல் வந்தாலும் அதை என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடாதீங்க. நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேங்கிற மாதிரி, நான் என்ன கேட்டேனோ அது எனக்கு நடக்கும், நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் என்ன கேட்டேனோ அது எனக்கு நடக்கும், அதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். எல்லாம் சொல்லுங்கள், அருள் செய்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்ல, அப்போ கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், பதில்களை அனுப்புகிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்கள். அதனால் அந்த சிந்தையோடு வாழும்போது உங்கள் ஜெப வாழ்க்கையில் பதில்களையும் பலன்களையும் பெரிய விதத்தில் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் பார்க்க பார்க்க என்ன பண்ணணும்னா இன்னும் ஜெபம் பண்ணணும் ஆசையாகிடும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் பாருங்கள், 7வது வசனம் பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். முதல்ல கேட்கிறார் என்பதை புரிந்திருக்க வேண்டும். அடுத்தது, நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்க இன்னொரு உறுதிப்பாட்டை இயேசு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாம் சொல்லுங்க, என்ன கேட்டீங்களோ அதை கண்டிப்பா பெறுவீங்க. ஆமே. என் கனவுகள், என் ஆசைகள் நிறைய இருக்குங்க, அதை யார் நிறைவேற்றுவா? அதெல்லாம் நிறைவேறுமா? அதெல்லாம் நடக்குமா அப்படி நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கு, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் அனாதை அல்ல. திரும்பி சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, திக்கற்றவள் அல்ல. ஆமே. நம்ம எல்லாருமே ஒன்றை அறியாமல் இருக்கிறோம். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கிறார். ஆமே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வாழ்க்கை, நம்ம தேவை, நம்ம பிரச்சனை, ஏதோ நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே வாழணும் போல நினைக்கிறோம். நமக்கு ஒன்று தெரியல, நமக்கு ஒரு ஹெவன்லி டேடி இருக்கிறார். ஆமே. நமக்கு ஒரு அப்பா உண்டு. அந்த அப்பா உங்கள் விருப்பம், உங்கள் கனவு, உங்கள் வேண்டுதல்களுக்கு துணை நின்று அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமே. இயேசு இதை போதிப்பதற்காகவும் இதை காட்டுவதற்காகவுமே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். வெறும் பாவிகளை ரட்சிக்க மட்டும் மனுஷகுமாரன் வரல. இந்த மனு வர்க்கத்துக்கு ஒன்றை சொல்ல வந்தார். நீங்கெல்லாம் அனாதைகள் கிடையாதுப்பா, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிறத சொல்றதுக்காக வந்தார். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, யூ ஹேவ் அ டேடி. சிலருக்கு இந்த பூலோகத்தில் பிசிக்கலா ஒரு அப்பா இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் சில அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கலாம். அந்த அப்பாவால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கலாம். இல்லை அந்த அப்பா நல்ல அப்பாவா இருந்து வல்ல அப்பாவா இல்லாமல் இருக்கலாம். எத்தனை அப்பா அப்பப்பாங்கிறீங்களா? சிலருக்கு உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனால் அவரால் முடியலை. சிலர் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு ஆசைதாம்மா ஆனால் முடியலையே அப்படி. அந்த மாதிரிலாம் நிறைய அப்பா இருக்காங்க. அப்பாவுக்கு அவ்வளோதாம்மா சம்பளம், அப்பா சம்பளத்தில் தான் நம்ம வாழணும்.
இல்லை, அவர் வந்து ஒரு யதார்த்தத்தை சொல்கிறார். நாம் இருக்கிற எல்லாருமே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பூமியில் இருக்கிற இந்த தகப்பனே கடவுள் எதுக்கு வச்சாருன்னா அந்த தகப்பனை ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு தான் வச்சாரு. அந்த அப்பாவை பிரதிபலிப்பதற்காக தான் இந்த பூமியில அப்பாவை வச்சாரு. ஆனால் அந்த அப்பாவை இந்த அப்பா அறியாதனால எல்லாம் தப்பா போயிட்டு உங்களுக்கு வேற வேற மாதிரிலாம் இருக்கு. அதனால சில பேருக்கு பாருங்க, ரொம்ப காயப்பட்டிருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவால் காயப்பட்டிருப்பாங்க. அப்பாவால் நிறைய காயப்பட்டிருப்பாங்க. அதனால ஒரு பையன்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, தம்பி கவலைப்படாத, ஆண்டவர் வந்து உங்க அப்பா மாதிரி அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லிங்க, அப்பனா எனக்கு ஆண்டவரே வேண்டாம் அப்படின்ட்டான். எங்க அப்பா மாதிரின்னு எனக்கு ஆண்டவரே தேவையில்லைன்னு அப்படின்ட்டான். அப்புறம் நம்ம கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து, உங்க அப்பாவை இயேசு வந்து பொல்லாதவர் இருக்காரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு இருக்காரு. ஆனா இன்னொரு அப்பா இருக்கிறாரு, அவர் பரம தகப்பன். அதனால மாடலே சொல்ல முடிய மாட்டேங்குது பாருங்க. சிலர் நல்லவர்கள் ஆனால் வல்லவர்களாக இல்லை, சிலர் வல்லவர்கள் ஆனால் நல்லவர்களாக இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரு பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். ஏசு இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் அவர் சொல்லாம இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல? ஜெபத்தை பத்தி. எதை பத்தி பேசுறாரு? அப்போ இந்த இடத்துல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு எதை பெறுறீங்க? பதில்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதுதானே கனி, அதான ரிசல்ட், அதான் ஃப்ரூட் இல்லையா? பிதா வந்து எப்படிப்பட்ட பிதாவா? பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, இவன் என்ன அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறான், அதான் உனக்கு ஒரு வாட்டி செஞ்சாச்சுல, 2 வாட்டி பண்ணி வாச்சுல, அப்படி நினைக்கிறவர் கிடையாதான். நிறைய பேர் அப்படி நினச்சிருவாங்க. காலையில் தான் கேட்டேன், மத்தியானமும் கேட்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இங்கே யாரோ சில பேர் 2-3 வாட்டி போனீங்கன்னா அவங்க என்ன ஆகிடும், மூஞ்சி ஒரு சலிப்பாயிரும், ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நமக்கு என்ன ஆகிடும்னா, நேர நேரத்தில் ஆண்டவர்கிட்டையும் அந்த பிக்சரை கொண்டு வருவோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அவரிடத்துல கேட்டு பதிலை பெறுறீங்க, அவர்கிட்ட கேட்டு பதிலை பெறுறீங்க. அதுதான் கனியை பெற்றுக்கொள்வது, ரிசல்ட்டை பெற்றுக்கொள்வது. அப்படி பெறுவதினால் அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, பெறுவதினால் என் பிதா மகிமைப்படுவார் அப்படின்னு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுக்கறதுல, நீங்க அதை வாங்குறதுல, அதை பார்த்து பிதா சந்தோஷப்படுகிறவராக அவர் இருக்கிறாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு நான் பதிலை பெற்றுக்கொள்ளும் பொழுது என் பிதா மகிமைப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் அப்பாவுக்கு சந்தோஷம். ஆமென். ஒரு அப்பாவா இருந்து ஒரு அம்மாவா இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு சிலதை வாங்கி கொடுத்து அவங்க அதை அனுபவிக்கிறத நீங்கள் பாருங்கள். அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குது, நீங்கள் வந்து பெறுறதுனால அவர் என்ன பண்ணுறாரா? சந்தோஷப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், பெற்றுக்கொள்வதினால் அவர் சந்தோஷப்படுகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா தானே என்ன பண்ணுறாரா? மகிமை படுகிறார் அப்படின்றாரு. அப்போ இந்த அப்பா எப்படின்னா, மூஞ்ச தூக்குற அப்பா கிடையாது, திரும்ப திரும்ப வந்து கேட்குறைய அப்படின்னு சொல்கிற அப்பா கிடையாது. நீங்கள் பெற அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்க அதை என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் அதை பாருங்கள், நான் சந்தோஷமாக இருக்கும். ஜோஷுவாவை நான் கூட்டிகிட்டு போவேன், என்னடா பானிபூரி சாப்பிடலாமா, வடப்பாவு சாப்பிட்லாம்ப்பா, அத்தால வந்து அங்கே போமா அப்படிமா, சவர்மா கண்டிப்பாக. என்னால் கூட அவ்வளோ சாப்பிட முடியாது, ஆனால் அவன் சாப்பிட்றத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த மைனோஸ்லாம் அப்படியே வடிஞ்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்க்கும்போது ஒரு அப்பாவாக அவ்வளோ சந்தோஷங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி, ஒரு ஃபீல். ஆமாம். அவன் அதை காரில் சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தான், எப்பா இதையும் நாளைக்கு காலைல சொல்லிடுவீங்களோ அப்படிங்க.
என்னங்க இதையும் நாளை காலைல சொல்லுவீங்களாப்பா அப்படிங்கிறான். கவலைப்படாடா, உன்னை குறித்து பெருமையான காரியங்கள் அனைத்தும் வசனிக்கப்படும். வேற நான் அடுத்த வீட்டு பிள்ளைகளை பத்தியா சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்போ அதை பார்க்கும்போது ஐ எம் ஃபீல் ஹாப்பி. நான் இந்த பிள்ளைங்கள் கிட்ட நம்ம நடந்துக்கிறத பார்த்து தான் எனக்கு ஆண்டவரே புரிய ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே எனக்கு அப்போ தான் கொஞ்சம் தெரிய வருதுங்க. இன்னும் நான் நினைக்கிறேன், இப்படிதான் பரம தகப்பன் கூட நாம உன்னை கேட்டு அவர் நமக்கு தந்து அதில் வாழும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். என் பிதாதானே மகிமைப்படுகிறார். ஆமென். வந்துட்டான் வாங்கிறதுக்கு அப்படின்லாம் அவர் நினைக்கிறது இல்லை. பாருங்க, சொல்ற அப்படி நினைச்சிடறோம். ஆண்டவர்கிட்ட எத்தனை தான் தரதான் கேட்கறது பாவம். அவருக்கு எத்தனை கோடி பிள்ளைகள் வேணும் வருத்தப்பட்டுதாங்க. அவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தார். அந்த குமாரனிலே அவர் மகிழ்ந்தார். அந்த திரித்துவ கடவுள் விரும்பினதே என்ன தெரியுமா? இதே மாதிரி நம்ம நிறைய பிள்ளைகளை பெற்றுக்க போகிறோம். அவ்வளோ பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்குற அளவுக்கு நமக்கு இருக்கு என்பதனால தான் அவர் மனு வர்க்கத்தை உண்டாக்கவே ஆரம்பித்தார். ஆமென். எஸ். அப்போ நீங்கள் பெறுவதிலே மகிழுகிற ஒரு பிதா. எல்லாம் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்வதிலே சந்தோஷப்படுகிற பிதா. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பிதா மட்டுமல்ல, நீங்க கொடுத்ததை எடுத்துட்டு அப்படிங்களா, அதை பார்த்து அவருக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குது. வா அப்படிங்கிறார். ஒரு புது காரை வாங்கி அப்படி ஓட்டும் போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. வா அப்படிங்கிறார். ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு பிசினஸ் பண்ணும்போது அவர் பார்த்து அதை சந்தோஷப்படுறாரு. வா அப்படிங்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மைகளா நடக்க நீங்க கேட்டதெல்லாம் பெற 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 அதை பார்த்து அவருக்கு பூரிப்பு. இதெல்லாம் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போயிட்டு நம்ம ஒரு பிள்ளைகளோட இருக்கும்போது தான் அந்த வசனமே விளங்குது. பைபிள் காலேஜெலாம் விளங்காது. அன்னைக்கு கூட 2 பேரும் வந்து கேட்டாங்க, நீங்கள் எந்த பைபிள் காலேஜ் படிச்சீங்கன்ட்டு. ஃபேமிலியை விட பெரிய பைபிள் காலேஜ் தேவையா? அங்கே போனீங்கன்னா சகல தியாலஜியும் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு அன்றாட வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இணையும் போது எல்லாமே தெரியுது. குடும்பம் வந்து எல்லாத்தையுமே நமக்கு விளக்குங்க. இந்த மார்ட்டின் லூதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் மார்ட்டின் லூதர் தெரியும்? கிங் கிடையாது, மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த புரட்சி பண்ணார், சமூக புரட்சி பண்ணார். இவர் வந்து மதத்தில் புரட்சி செய்தவர். மார்ட்டின் லூதர் படிச்சிருக்கீங்களா? 16-17ஆவது நூற்றாண்டில் ஒரு கேத்தலிக் பிரீஸ்டா இருந்தவர் தான் இந்த கேள்வியெல்லாம் எழுதி செவுத்துல ஒட்டினார். உங்களுக்கு தெரியுதுக்கா? நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எழுதி அங்கே என்ன பண்ணார்? ஒட்டினார். வாட்டிக்கன் அந்த இதிலலாம் இது பண்ணார். பெரிய ஒரு அவருக்கு அப்புறம் தான் அந்த ப்ராட்டஸ்டன்ட்டுங்கிற அமைப்பு என்ன பண்ணுச்சு? உருவாச்சு. அவர் வந்து கத்தோலிக்க போதகராக இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க இல்லையா? கன்னியாஸ்திரிகள் இருப்பாங்க, போதகராக இருப்பாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அவர் அதுலேருந்து வெளியில் வர்றார். வெளியில் வந்தோடனே இப்போ ஒவ்வொருத்தராக அந்த கன்னியாஸ்திரிகளுக்கும் திருமணம் நடக்குது, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ப்ரீஸ்ட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கல்யாணம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, அதை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எல்லாரும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, கடைசியில் ஒரே ஒரு அம்மா தான் இருந்தது, அதை அவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ என் தியாலஜியே மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. என்னங்க மாறிடுச்சு அப்படின்னு கேட்டால், முன்னாடி இந்த தூரமாக இருக்கிறத ரொம்ப பெரிய விஷயம்னு நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது கல்யாணம் கட்டின அத்தனை பேருக்கும் கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு. அமைதியாக இருக்கிறீங்க, அந்த அமைதி தான் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அப்படின்னா என்னன்னா, அது வரைக்கும் அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம வந்து எதை பெருசு பாருங்க, கல்யாணம் கூட கட்டாம வாழ்றாரு, அதை பெருசு நினைச்சிட்டு இருந்தார் அவரு. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை பாஸ், கல்யாணத்தை கட்டி வாழ்ந்து பாரு, அதுதான் உலகத்திலேயே பெரிய விஷயங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் ஒரு தியாலஜி என்ன பண்ணிடுச்சு? அங்கெல்லாம் எந்த தியாகமும் பண்ண வேண்டாம், ஒட்டுமொத்த தியாகத்தையும் கல்யாணத்துல தான் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு. நீ வந்து இந்த 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 உறவுகளுக்குள்ள போனீங்கன்னா தான் கடவுளே உங்களுக்கு விளங்கும், பைபிளே உங்களுக்கு விளங்கும்.
ஆமென். அதனால தான் சாமியார்கள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, எங்களை மாதிரி குடும்பஸ்தர்கள் சொல்லுகிறத கேளுங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், நம்ம இந்தியாவில் ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? குடும்பத்தில் வாழ்கிற ஒரு பிரதமர் நமக்கு இருந்தார்னா இப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர் இப்படி தனியாக இருக்கிறதுனால தான் கண்ட சட்டத்தை போட்டு நம்மளெல்லாம் அவருக்கு குழந்தையா குட்டியா, ரொம்ப உண்மைங்க இது, ரொம்ப உண்மை. ஆமாம். அதனால் இந்த தனியாக இருக்கிறவங்கலாம் சிலதுனால உள்ளே வந்து தான் தெரியும். நெகட்டிவாக சொல்ல, இட்ஸ் வெரி பாசிட்டிவ்ஸ். ஒரு அப்பாவா ஒரு பிள்ளையா இந்த பூமிக்கு இந்த உறவுகளில் வரும்பொழுது தெரியுது, தேவன் கூட இப்படி தான் இருக்கிறாரு. இயேசு அமிதமாக தான் விளக்குறாரு பாருங்க. ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். மேத்யூ காஸ்பல் எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 7:9. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். சில வசனத்துக்கெல்லாம் விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை, அப்படியே படிச்சாலே சந்தோஷமாயிடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் பிதா. இயேசு பாருங்க, எங்க அப்பான்னு சொல்லல, உங்க அப்பா, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு மனுஷனே தன் பிள்ளை தன்னிடத்தில் வந்து கேட்கிற காரியத்தை அவன் செய்கிறானா? முதல்ல என்ன செய்ய மாட்டான்னு சொல்றாரு. மீனை கேட்டா என்ன கொடுக்க மாட்டார்? பாம்பு பிடிச்சி கொடுக்க மாட்டான். சைனா தேசத்தில் இது எப்படி விளக்குவாங்கன்னு தெரியல. மீனை கேட்டா பாம்பை கொடுத்தாருன்னா அங்க பிளஸ். பாருங்க, நான் மீனை தான் கேட்டேன், எங்க அப்பா எனக்கு பாம்பை பிடிச்சி கொடுத்துட்டாரு, ஹல்லேலூயா அப்படின்றோம். அங்க கொஞ்சம் வேற மாதிரி விளக்கணும். பைபிள்ல வந்து கலாச்சார ரீதியாகவும் படிக்க வேண்டியிருக்கா இல்லையா? என்னங்க தப்பு, இப்படி தப்பா போட்டிருக்கு. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கொடுத்தா நல்லது தானே அப்படிமா? அவன் சூப் போட்டு சாப்பிட்டுருக்கலாமே அப்படிமா. நம்ம ஊரில் நமக்கு விளங்கும். மீனை கேட்டால் கொடுப்பானா? கல்லை கேட்டால், சாரி, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? யாராவது அப்படி பண்ணுவானா? மண்டை சரியில்லாதவன் கூட பண்ண மாட்டான், பொல்லாத மனுஷன் கூட பண்ண மாட்டான். என்ன தான் பிள்ளை, தன் மகன் தன் மகள் தன்னிடத்தில் என்ன கேட்குறானோ அதை அவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் குறை உள்ளவர்கள் தான் மனிதன், மனுஷன் வந்து அவ்வளவு நிறைவுள்ளவன் கிடையாது. ஆனால் தன் பிள்ளைன்னு வரும்பொழுது, தன் மகன் வரும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுறான், கேட்டதை கொடுக்குறான், மாற்றி கொடுக்குறதே இல்லை. அப்போ இவ்விதமாய் இந்த விழுந்து போன மனித உறவுகளில் இருக்கும் தாய் தகப்பன் இவ்விதமாய் செய்வான் அப்படின்னு சொன்னால், கிருபையும் இரக்கமும் தயவும் இருக்கிற உங்க அப்பா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். பொல்லாத தாய் தந்தை கரெக்டாக தான் சொல்றாரு. சில நேரம் பாருங்க, சில கேடுகளை கூட சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க. சம்டைம் ப்ராப்ளம் ஆயிடுது, செய்ய மாட்டான், சில நேரம் ஆயிடுது. கடவுளே சொல்றாரு பாருங்க, தாய் மறந்தாலும் அப்படின்ட்டார். தாய் மறந்தாலும் மறக்க மாட்டா, மறப்பாலோ மறக்க மாட்டா, மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. தகப்படும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென். இந்த உலகத்தில் இந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அனாதை மனநிலை உள்ளவர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை தகப்பன் தாய் இருந்தும் கூட அந்த நேரத்தை செலவு பண்ணி அந்த பாசத்தை காட்டாத போது அந்த பிள்ளை இப்படி தான் வளருது, ஒரு அனாதை போல தான் வளருது. ஒரு 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 நேசத்தை உணராத ஒரு பிள்ளையாக தான் அது வளருது. உங்கள் அப்பா அம்மா என்ன கேட்டது ஏதோ வாங்கி கொடுப்பாங்க, அது ஏதோ ஒரு நிறைவே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுது. அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். இப்போ என்ன, நான் இந்த கவுன்சிலிங்லாம் சில நேரம் உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன். அந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள் எவ்விதமாக இருக்கிறது,
அப்படிங்கிறதுலாம். குழந்தைங்க பாருங்க, சும்மா வெறும் பொருள் மட்டும் அவங்களுக்கு போதுமானது அல்ல, அவர்களுக்கு தேவை நீங்கள். ஒரு பையன், அப்பா என் கூட விளையாட வாங்கன்னு இருக்கான். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுதுடா தம்பி, இவன் போய் சம்பாதிச்சாதான் ஒரு நாளைக்கு பாரு இவ்வளோ செலவாகும், அப்பாவுக்கு இவ்வளோ இருந்தால் தான் நான் பண்ண முடியும், அதனால் நான் வேலைக்கு போகிறேன்னு போயிட்டான். இவன் ஒரு நாள் கழித்து இப்போ அப்பா விளையாட வாங்கன்னு இருக்கான். நான் தான் அப்பா முதல்ல சொல்லியிருக்கேன்ட்டு அவன் வந்து உண்டியில் சேர்த்து அந்த காசை கொண்டு கொடுத்தானா, அப்பா இன்றைக்கி இந்த காசை வச்சுக்கோங்க, என் கூட விளையாட வாங்கன்னு இருக்கான். இல்லை ஒரு நாள் எவ்வளோ வரும்னு நானே சேர்த்துட்டேன், இந்த வச்சுட்டு வாங்க அப்படின்னு இருக்கான். அவருக்கு ஒன்றுமே ஓடலையா. இது எப்படி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு தேவை பொம்மைகள் கிடையாது, அவங்களுக்கு தேவை நீங்க. ஆமே, அவங்களுக்கு தேவை நீங்க. சும்மா ஏதோ பொருளை வாங்கி கொடுத்துட்டு, இப்பெல்லாம் நவீன காலத்தில் பாருங்களேன், ஒன்று டப்புன்னு மொபைல் எடுத்து கையில் கொடுத்துரு, அதை வச்சுக்கோ, அப்பா விட்டுரு. மொபைல் பேரண்ட்ஸ் இந்த வச்சுக்கோ அப்படின்னு என்ன விட்டுரு, என்ன தொந்தரவு பண்ணாத. பின் நாட்களில் பாருங்க அது எவ்வளோ பாதிப்பை அந்த குழந்தைங்களுடைய மனதில் ஏற்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு குழந்தைகளுக்கு தேவை ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நேரம் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவை. அப்போ சம்டைம்ஸ் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது. ஆனால் இயேசு அதை விளக்கும் போது எப்படி விளக்குறாரு, ஒருவேளை மனுஷன் கொஞ்சம் கரெக்டாக இல்லாட்டா கூட தன் பிள்ளைகள் என்று வரும் பொழுது அவன் சரியானதை செய்கிறான். இயேசு அதை வச்சுட்டு தான் அந்த பரம தகப்பனை அவர் விளக்குறாரு. என்ன சொல்றாரு, இந்த பூமியிலே இப்படி இருக்குமானால் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. எல்லாம் சொல்லுங்க, மோர் அஷூரன்ஸ். இயேசு வந்து எதை கிரியேட் பண்றாரு பாருங்க, ரொம்ப அஷூரன்ஸை கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி தான் அதை சொல்றாரு. அம்மா ஒரு பாட்டு போட்டாங்களா, 7 கேளுங்கள் தரப்படும், அங்கதான் இருக்கு 7 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது தட்டுங்கள் அப்பொழுது, ஏனென்றால் கேட்கிற எவனும் தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த உதாரணத்தை என்ன பண்றாரு சொல்றார். இந்த உலகத்திலேயே சில பிரின்சிபிள்ஸ் இருக்குப்பா, தேடுனா கேட்டா கொடுக்கா. இயேசு இன்னொரு இடத்துல ஒரு கதை சொல்றாரு. ஒருத்தன் வீட்டில் வந்து நைட் படுத்து தூங்கிட்டான். இரவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. விருந்தாளிகள்லாம் வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வராங்க. முன்னாடிலாம் எப்படி வருவாங்க, திடுதிப்புன்னு வருவாங்க, அதுதான் உறவு. இப்போ என்ன திடுதிப்புன்னு வந்துட்டு சொல்லிட்டு வர வேண்டாமா, அப்போ தான் நான் வேலை எங்கேயா வெளியில் போக முடியும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அதனால சமையல் பண்ணும்போதே ஒரு குத்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இன்னைக்கு எவன் வருவானோ, காக்கா கூப்பிடக்கூடாது, எவனோ வரப்போறான்றாங்க. அதாவது சொந்தங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி. அதனால சொல்லலாம் மாட்டாங்க, திடீர்னு வருவாங்க. அதனால சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சோறு பொங்கும் போதே என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரா போட்டு தான் பொங்குறது பாருங்க. இயேசு பேசுனது அந்த மாதிரி காலம்னு நினைக்கிறேன். இப்போமா இருந்தால் அந்த வசனத்தை கொஞ்சம் வேறு மாதிரி தான். அதே என்ன திடீர்னு எப்படி வருது, ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. ஃபோன் பண்ணிட்டு வந்தால் நான் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வச்சுருப்போம்ல அப்படின்றாங்க. அவன் திடீர்னு வந்துடுறான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்கிறார் இயேசு. அவன் வந்து என்ன பண்ணுறான், வீட்டில் பார்க்குறான், இன்னுமே இல்லை. ஸோ இப்போ அவன் போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க, உன் வீட்டில் ஏதாவது இருந்தா எனக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ போட்டிருக்குது, அவன் சிநேகிதனாக இருந்ததுனால் அவன் கொடுக்காட்டா கூட அவன் வந்து இந்த மாதிரி ஒரு நீடடான டைமில் கேட்கறதுனால அவன் கொடுப்பான் அல்லவா அப்படிங்கிறார். அதாவது மனுஷ உறவுகளில் கூட சட்டன் நீடட் டைமில் உதவுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தங்கச்சி சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் சில நண்பர்கள் வந்து உதவுனாங்க அப்படின்னாங்க பாருங்கள். அப்படி இருக்கும்னா இந்த கலப்படம் மிகுந்த இந்த உறவுகளே இப்படி ஒன்று இருக்கும்னா, எந்த கலப்புமே இல்லாத அந்த தேவன் உங்களுக்கு உதவுகிறவராக அவர் இருக்கிறார், ஒத்தாசை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அதை நம்பணும் பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணாலாம் கிடைக்குமா, நம்ம கேட்டால் தருவாரா, அப்படி அந்த எண்ணத்தையே கலைஞ்சிடணும். எங்க மனுஷனே எவ்வளோ தயவு காட்டுறான். ஏசு இப்படி நிறைய கதை சொன்னார். அப்பாவை பற்றி சொன்னார். அப்பா செய்வானா, கண்டிப்பா. அப்போ இந்த அப்பா கண்டிப்பா செய்வார். நண்பன் செய்வானா, செய்வான். அப்போ இந்த நண்பர் கண்டிப்பா செய்வார்.
நம்பிக்கை வந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கு, ஆனால் இன்னும் கஷ்டம் வரலையே அப்படிங்க. அப்புறம் இன்னொரு கதை சொல்கிறாரு. இந்த ஜெபத்தை பற்றி அவர் எவ்வளோ கதை சொல்லியிருக்காரு பாருங்க. லூக்கா 18 போனீங்கன்னா அங்கே அனதர் ஸ்டோரி ஃபார் ப்ரேயர் 1வது வசனம் பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இதை விளக்கிடுறேன், அப்புறமா உள்ள போறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பொதுவாக பாருங்களேன், ஜெபம் பண்றவங்க யாருக்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிற வெளிச்சம் குறைவா இருக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் என்ன வந்துடுது? சோர்வே வந்துடுது. என்னத்தா போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. கடவுள் சொல்றாரு, இல்லை நீ யார்கிட்ட கேட்டிருக்கன்னு உனக்கு தெரியல. இப்போ பாரு, நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன், அதை நீ கேட்டன்னா நீ ஜெபத்தில் சோர்ந்தே போக மாட்டே அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் இயேசுக்கு முன்னாடி இருந்த ஆடியன்ஸை பற்றி இயேசுடைய மனதில் என்ன ஓடிட்டு இருந்திருக்குது? சோர்ந்து போய் வந்திருக்காங்க. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், போகும்போது சோர்வே இல்லாமல் போகிறாங்க. அவர் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணதுக்கு தான் அவர் ரெடியாக இருந்தார். கரெக்டாக? அவங்களுக்கு இன்னைக்கு சண்டே வந்து உங்களுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு பேர் ஜெப வீடாம். சபைக்கு இன்னொரு பேர் என்னது? சில நேரத்தில் அப்படியே போட்டிருந்தாங்க, சில பேர் ஜெப வீடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. என் ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து கும்மாங்குத்து குத்துவேன், அடிச்சு 2 பல்ல உடைச்சிருவேன் அப்படிலாம் சொல்ல. என் ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் சொல்றேன், நீங்க நல்லா பாருங்க. அதனால தான் நம்முடைய நீங்க வரும்போது தேவன் என்ன செய்வாருன்னா, உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா எனக்கு ஒன்று கேரண்டியா இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கன்னா போகும்போது வந்த மாதிரியே போக மாட்டீங்க, வேற மாதிரி தான் போவீங்க. உங்களை மகிழ்ச்சியாக்கி தான் அவர் அனுப்புவார். ஆமென். அந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க இங்கே செஞ்சுட்டே இருக்கிறாருங்க. நான் அவரை நம்பி தான் நானே மைக் பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். இல்லை ரொம்ப கஷ்டம் பாருங்கள், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்னும் லட்சமாக வரப்போகிறாங்க. ஆமென். ஆமாம், இப்போ சில 100 சீக்கிரமாக 1000 சீக்கிரமாக லட்சத்தெல்லாம் பார்த்துருவோம். ஆமென். அப்போ அவ்வளோ பேருக்கு அவர் தான் சப்ளை பண்ண முடியும் பாருங்க. நீங்கள் அப்போ ஒரு கதை சொல்ல போகிறாரு, ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாரு. சொல்லி தான் அவங்களுக்கு டெவலப் பண்ணுறாரு. முதல்ல அப்பா பற்றி சொல்லிட்டாரு, அப்புறம் சிநேகிதன் பற்றி சொல்லிட்டாரு. இப்போ என்ன கதை சொல்கிறாரு? 18. ஒருவேளை ஜெபத்தை பற்றிய சோர்வு, நம்ம ஜெபம்லாம் கேட்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா இதை கவனிங்க. கதை சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை யாருங்க கரெக்டா அந்த மாதிரி ஆள். சிலர் இதுக்கு சரிப்பட்டு வருவான், சிலர் இதுக்கு சரிப்பட்டு வருவான். இவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாதிரி ஆளுவேன். கடவுளுக்கும் என்ன பண்ணுறதில்ல, பயப்படுறதில்ல, மனுஷனையும் என்ன பண்ணுறதில்ல. அப்போ என்ன மாதிரி ஹார்ட் உள்ள ஒரு ஆள், கொடூரமான ஒரு ஆளுங்க. அவன் சாதாரணமான ஆளே கிடையாது, கொடூரமான ஆள். கடவுளுக்கும் பயப்படாதவன். சில சொல்லுவாங்களே, இது வீட்டுக்கு அடங்க மாட்டுக்கு ஊருக்கு அடங்க மாட்டுக்குமா. சிலது வீட்டில் அடங்காது ஊரில் அடங்குமாங்க. இவன் எதுலையுமே அடங்காதவன். அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. இயேசு எப்படி அந்த அந்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க. இவன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, அவன் வந்து நியாயாதிபதியான், சுத்தம் விளங்கு. இவன் தான் யாரா இருக்கான்? ஜட்ஜி. சில நேரம் அந்த மாதிரி ஜட்ஜி உட்கார்ந்தா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் போகும்போது? ஐயோ, சம்டைம்ஸ் இடையில கூட ஒரு வழக்கு விஷயமா வரும்போது அந்த அம்மா, ஒரு ஜட்ஜ் அம்மா, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது என்ன வரும், எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா நம்ம நாகராஜுக்கு மட்டும் விடுதலை அப்படின்னு தீர்ப்பு எழுதிச்சு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. நிஜங்க, இது வரைக்கும் எல்லாமே நெகட்டிவான ஜட்ஜ் பண்ண அந்த இடத்துல இருந்து நம்ம சகோதரருக்கு மட்டும் பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்குது. ஆச்சரியமா இருக்கு. இவன் வந்து நியாயாதிபதி, நியாயம் நீதி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறான். ஆனால் இவன் கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். அந்த மாதிரியான ஆள் பாருங்க.
இப்ப இயேசு அப்படி சொல்லிட்டு இப்ப விளக்குறார். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். கொடூரமான நபர், பரிதாபமான ஒரு கேரக்டர். உங்களுக்கு எப்படி கதை சொல்லணும்னா அவரை கவனிக்கணும் நீங்க. கொடூரமான ஒரு பர்சன். இந்த அம்மா யாரு? விதவைன்னா என்ன? அவளுக்கு ஆதரவு இல்லை, புருஷன் இல்லை, யாருமே இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்மணி விதவை. அதில் பாருங்க, விதவை. ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். யாருக்கிட்ட கொண்டு வந்திருக்கா பாருங்க வழக்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். நல்லா கவனிங்க, இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். யோசித்து பாருங்க, இந்த விதவை அவனுக்கு என்னன்னா, என்னையும் மதிச்சு இந்த பொம்பளை வருது, நம்மளை பத்தி ஊர்ல விசாரிக்கலையோ. அவன் பயங்கரமான ஆளு. ஆனா அவரு ஐயா தர்மபிரபுவே நியாயாதிபதியே அப்படி வந்துருது. இவனுக்கு யார் நம்மளை பற்றி ஏதோ சொல்லுகிறார்களா, யாரை பற்றி சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து பயங்கரமான ஆளு. ஆனா அந்த அம்மா டெய்லி ஆனா வந்துருது. போய்ட்டு அம்மா 2 நாள் கழிச்சு வானா கரெக்டாக வந்துடுது. காலைல 9 மணிக்கு வாங்கினா கரெக்டாக வந்துடுது. சாயங்காலம் 6 மணிக்குன்னா கரெக்டாக வந்துடுது. இவனுக்கு அவன் பாருங்க, கடவுளுக்கும் பயப்படாதவன், மனுஷனுக்கும் அடையாதவன், அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிற அவன் இருதயத்தில் ஒரு கசிவு நடக்கு. எவ்வளோ கொடூரமான ஆள் பாருங்க. கல்லும் கரையுங்கிற மாதிரி அவன் அது கூட ஒரு கனிவுன்னு கூட சொல்ல முடியாது. சி இந்த அம்மா என்ன இப்படி அநியாயத்துக்கு நம்மளை நம்புறாள, அடிக்கடி வந்து நம்மளை என்ன பண்றா, தொந்தரவு செய்யறாள அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவளுக்கு கொஞ்சம் நியாயத்தை செய்வோம் அப்படின்னு இவ்வளவு கடினம் உள்ளம் கொண்ட அவன் மனது இறங்குகிறான். இப்ப இயேசு வந்து இந்த ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்காங்களே ஒரு கும்பல், இப்ப அந்த கும்பலை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது இது? அவரு இது நம்ம சபை வந்து இதை தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதையில எப்படி அந்த அம்மா திரும்ப திரும்ப போய் தொந்தரவு பண்ணிச்சோ அதுபோல நீனும் திரும்ப திரும்ப போய் கடவுளை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க. அடப்பா, அதுக்காகவே அது சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, கடவுளுக்கும் பயப்படாத மனுஷனையும் மதிக்காத அவனே இரக்கமும் நீதியும் செய்வான் என்றால், இரக்கமும் நீதியுமா இருக்கிற நான், உன்னை தெரிந்து கொண்ட நான் உன் விஷயத்தில் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அதாவது கதை என்ன சொல்ல வருது, நம்ம ஆட்கள் பாருங்களேன், ஒரு கதையை வச்சு வேற மாதிரி கதை கட்டி விட்டுருவாங்க இவங்க. எதுக்கு சொல்லியிருக்கோ அதை பிடிச்சிட்டு பிடிக்காம வேற ஏதாவது என்ன பண்ணிடுது, எடுத்துட்டு போயிடுது. சாராயத்தை ஊற்றி வச்சு அதில் புழுவாக போட்டிருக்காங்க. கிராம மக்கள் உட்கார வச்சு புழு பூரம் செத்துருக்கு. பார்த்துக்கோங்கம்மா, எல்லாம் குடிகார ஆட்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு குடிமக்களை உட்கார வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். வேறு செத்து போகுது பாரு, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு இருக்கான். சாராயம் குடிச்சா உள்ள இருக்கிற பூச்செல்லாம் செத்து போயிரும்ல அப்படின்ட்டு இருக்கான் அவன். டேய், நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போத வண்டி அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவர் சொன்னதின் நோக்கம் என்னன்னா, அவன் கடின உள்ளம் கொண்டவன்,
மனிதனை மதியாதவன் அவனே நியாயம் செய்வானா? உனக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா? நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனா? ஆமென். நம்மளுக்கு அப்படியே மாத்திட்டாங்க பாருங்க சப்ஜெக்ட். நீனும் பாருங்க, அவன் அந்த நியாயாதிபதி கிட்ட வந்திருக்க மாதிரியே இப்போ ஆண்டவர்கிட்ட வந்திருக்காங்க கொஞ்சம் பேர். திரும்ப திரும்ப எப்படியாவது அவரை அப்படியே பிடிச்சிரும் வாங்கிடணும் அப்படின்னா அவனே நியாயம் செய்வான்னா அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அநீதி உள்ள அவன், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. என்ன அர்த்தம்? அநீதி உள்ளவனிடத்திலிருந்தே நியாயம் பிறக்கும் என்றால் நியாயமாய் நீதியாய் இருக்கிற அவரிடத்திலிருந்து பிறக்காமல் இருப்பது எப்படி? ஆமென். சொல்றாரு, உனக்கு நியாயம் பிறக்கும், உனக்கு நீதி பிறக்கும், உன் நியாயம் நீதியை பட்ட பகலை போல காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் காட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்ப சொல்றாரு பாருங்க 7வது வசனம், அந்தபடியே தேவன். எல்லாம் சொல்லுங்க, அந்தபடியே தேவன். அந்தபடியே தேவன் அர்த்தம், தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல, இவனே பதில் சொல்லுவான்னா. அதாவது கற்பாறை அதிலிருந்தே கசிமுன்னா நீரூற்றிலிருந்து நீர் வராதாயா உனக்கு? கரும் கஞ்சன், இந்த கஞ்சனே கொடுப்பாம்னா வல்லலையா அவர் கொடுக்க மாட்டாரா உனக்கு? அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இன்னொரு ட்ரைனஸான ஒன்றை தூக்கிட்டு வராரு. இதுல இருந்து வருமா? வராதுல்ல. அதுல இருந்தே வருதுன்னா அவர்கிட்ட இருந்து வருமா வராதாங்கிறாரு. கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். என்னத்தங்க நம்ம ஜெபம் பண்ணி என்னத்தங்க நம்ம என்ன ஏதாவது அப்படி நினைக்கிற எண்ணத்தெல்லாம் மாத்துறாரு. அவர் சொல்றாரு, இவனே இப்படி செய்வான்னா தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, அதாவது ஜெபம் பண்ணுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவனே செய்வான்னா அவர் செய்ய மாட்டாரா? எல்லாம் சொல்லுங்க, அநீதி உள்ளவனே செய்வான் என்றால் நீதி உள்ளவர் அவர்தான் நீதி. ஆமென். அவரை விட பெரிய நீதி எதுவுமே கிடையாது. அவர் செய்யாமல் இருப்பாரா? ஏசு அப்ப என்னங்க டீச் பண்றாரு? சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணதை பத்தி சோர்ந்து போகாதீங்க. நம்ம கேட்டது நடக்குமா நடக்காதுன்னு குழம்பாத. பொல்லாத அப்பாவே செய்யறான், இரவு நேரத்தில் அவசரத்தில் போய் நின்றா நண்பனே செய்யறான், அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியை செய்யறான்னா நல்ல அப்பா செய்கிறார், நல்ல நண்பர் செய்வா, நல்ல நியாயாதிபதி உனக்கு செய்வார். ஆமே. அப்போ எதை ஃபீட் பண்றாரு பாருங்க உள்ள. உங்க அப்பா செய்வாரு, ஆனா உங்க அப்பா செய்யாட்டான்னு இந்த அப்பா கண்டிப்பா செய்வாரு. உன் நண்பன் உனக்கு உதவுவான், ஆனா அவனே உனக்கு இக்கட்டான நேரத்தில் உதவ முடியும்னா உனக்காக ஜீவனை கொடுத்த இந்த சிநேகித உனக்கு எப்படி உதவாம இருப்பார்? கண்டிப்பா உனக்கு உதவுவார். நீதி நியாயம் இந்த பூமியில எங்கேயாவது இருந்தா, ஒரு கால் எஞ்சிருந்தா அதை தோண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சிவாஜி போவாரு. கடைசியில் பார்த்தா நீதி நியாயம் எதுவுமே இருக்காது. கால் இஞ்சி இருந்தா அதை தோண்டி எடுக்கணும்னா கால் இஞ்சி இல்லை, அரை இஞ்சி இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளங்களில் நீதிக்கான ஒரு சிந்தனை வரும் என்றால், கடவுளை பாருங்க, நீதி செய்ய விரும்புகிறார், நியாயம் செய்ய விரும்புகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகளுடைய காரியங்களை குறித்து கவனமாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8வது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே, எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு மனுஷன்ட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது. எனக்கு சில நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஃபோன் பண்ணால் போதும், சில ஊர்களில் சில இதுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், இதுவே இவ்வளோ ஸ்பீட்னா இது எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ ஹை ஸ்பீட்னே தெரியலையே. அதை விட பல 1000 மடங்கு ஸ்பீடாக வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவர் விடுறதா இல்லை. அடுத்தால ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறார். 10வது வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு
போனார்கள். பாருங்க, இயேசு திரும்ப திரும்ப சொல்றார். ஏன் தெரியுமா? நமக்கு ஜெபத்தை பற்றி நம்பிக்கை இழப்புல நம்ம போடக்கூடாது. அதை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கணும். காலையில் இரவில் எந்த நேரங்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, உறவு கொண்டாடுறீங்களோ, அதெல்லாம் அவர் கேட்குறாரு. கண்டிப்பாக கேட்குறாரு. ஒரு மனுஷன் கேட்குறான், ஒரு அப்பா கேட்குறான், ஒரு நண்பர் கேட்குறாருன்னா அவர் கண்டிப்பாக கேட்குறாரு. அவர் 2 பேர் ஜெபம் பண்ணதுக்கு போகிறான். அதில் ஒருத்தன் அங்கே பாருங்க, பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உம்மை. இவனை காட்டியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள ஒருத்தன் உட்காந்து இந்த பச்சைத்தட்டை போட்டிருக்கான் பாருங்க, அவனை மாதிரியே நான் கிடையாது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்கான். காட்டி காட்டி சொல்லியிருக்கான், அவனை மாதிரி நம்ம கிடையாது ஆண்டவரே, நம்ம ரொம்ப யோக்கியம், அதனால் பாருங்கள் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக செஞ்சாகணுங்க. இந்த 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 இதை எதுக்கு சொல்கிறாரு? நான் தகுதி இல்லாதவன், என் ஜெபத்தை கடவுள் கேட்பாரா அப்படின்னு சிலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடவுள் சொல்றாரு, சுயநீதிக்காரனுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகலாம், ஆனால் இந்த பாவியா இருந்து என்னிடத்துல வரான் பாரு, அவன் ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படுங்கிறார். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? பாவத்தை விட மோசமானது என்ன தெரியுமா? சுயநீதி. சுயநீதினா என்ன? நான் அப்படி இப்படி அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். கடவுள்கிட்ட அதை காமிச்சு எதையோ பண்ணியிருக்கோம்ல தாக்கணும் அப்படிலாம் பண்ண. அவரோட அன்பில், அவர் கிருபையில் அவரை தேடி என்ன பண்ணணும், வரணும். அப்போ இவன் அதை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வெளியில் நின்றுட்டு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அவனுடைய ஃபாஸ்டிங் பற்றி பேசுகிறான். என் சம்பாத்தியத்தில் 10ல் 1 என்ன பண்ணிட்டேன் கொடுத்துடலான்னு சொல்கிறான். 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போன கதையை அவர் சொல்றாரு. இந்த கதையில் என்ன சொல்றாரு இயேசு? இங்க பாரு, நீ கடவுள்கிட்ட வரும் பொழுது உன்ட குறை இருக்கலாம், நீ சரியில்லாம இருக்கலாம், ஆனா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. தைரியமா வா அவர்கிட்ட ஆண்டவரே நீ நோக்கிப்பார். அப்படி நோக்கி பார்த்தான் ஒரு மனுஷன். அவனை விட இவன் கிரியின் அடிப்படையில் பார்த்தா இவன் பின்தங்கி தான் இருக்குதான். ஆனால் இவன் என் கிருபையை நம்பினதுனால இவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். ஆமென். அதனால தான் பாருங்க, எத்தனையோ நாள் என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய உத்தமம், என்னுடைய நீதின்னு சொல்லுகிறவர்கள் சாதிக்காததை சாதாரண மனிதர்கள், ஆண்டவரே பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, தேவன் எளிமையான பிள்ளைகளுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ திரும்ப திரும்ப அவர் ஒவ்வொரு ஸ்டோரி மூலமாக நம்ம மைண்டில், மக்களுடைய இருதயத்தில் அவர் போட வந்தது என்னன்னா, கர்த்தர் உன் ஜெபங்களை கேட்கிறார். ஆமென். உன் தகப்பன் உன் சத்தத்தை கேட்பான் என்றால் இவர் கண்டிப்பாக கேட்பார். உன் சகோதரன், உன் நண்பன் கேட்பான் என்றால் இவர் கண்டிப்பாக கேட்பார். ஏன்? மனசாட்சியே இல்லாத கடினமுள்ள மனிதன் கூட நியாயம் செய்ய நினைப்பான் என்றால் இவர் கண்டிப்பாக செய்வார். ஒருவேளை இந்த பதிலை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த அளவுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சா கூட, கடவுள் தகுதி அற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிற, அவர் கிருபையை சார்ந்துக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கூட அவர் கேட்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபைகள் எனக்கு பதிலை கொண்டு வருகிறது. ஆமென். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்குது. யாரு? ஆலயத்துக்குள்ள உள்ளவன் கேட்கல. ஆனால் ஒருத்தர் வெளியில் நின்னார், லாஸ்ட் ரோ, கொஞ்சம் கதவு கிட்ட அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறார். நம்மெல்லாம் என்ன அப்படின்ட்டு கடவுள் தம்பி நீ பாசுப்பான்ட்டார். ஆமென். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்ட்டார். நம்பவே முடியல. ஃபாஸ்டிங் இருக்கல, தைத்து கொடுக்கல, ரொம்ப கரெக்டான ஆள்னு சொல்லவே முடியாது. அப்படி இருந்து என் ஜெபத்தை எப்படி கேட்குறீங்க? ஏன்னா நான் ஜெபத்தை கேட்கறது நீ நல்லவங்கிறதுனால அல்ல, நான் நல்லவருங்கிறதுனால, நான் கிருபை உள்ளவருங்கிறதுனால, நான் தயவு உள்ளவருங்கிறதுனால உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உனக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென்.
ஒரு காரியம் நமக்குள்ள ஆழமாக போகணும். எப்பேற்பட்ட ஒரு தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனை விட மேலானவர், நண்பனை விட மேலானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கிட்ட நான் வந்து கேட்குறேன். என்னை நோக்கி நீ கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருந்த காரியங்களில் சீக்கிரமாய் உனக்கு நான் நியாயம் செய்வேன், சீக்கிரமாய் உனக்கு பதில் அளிப்பேன், நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிற. ஆமாம், கடவுள் பதிலளிக்கிற விதம் அப்படின்னா அது ஒரு பெரிய செய்தி பாருங்க. வரும் வாரங்களில் பேசுவோம். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்பாரா? டவுட்டே தேவையில்லை, கேட்பார். ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார், ஒரு நண்பராக இருக்கிறார், ஒரு நீதி உள்ளவராக அவர் இருக்கிறார், இரக்கமும் தயவும் பொருத்தியவராக இருக்கிறார். அதனால எனக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. தேவனிடத்துல வந்து உள்ளத்தை திறந்து அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஒவ்வொரு முறையும் தகப்பனே நீங்க வந்து நின்று கேளுங்க. உங்கள் ஜபங்களை அவர் கேட்பார். உங்கள் ஜபங்களுக்கு அவர் பதிலை அளிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்கிற. சில டிலேஸ்னால ஆண்டவர் வந்து அதை தள்ளிட்டார்லாம் நினைச்சிடாதீங்க. சில தாமதங்களால் உங்கள் ஜபம் தள்ளப்பட்டு விட்டதுன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க. சீக்கிரமாய் பதிலளிக்கிற தேவன், சீக்கிரமாய் நியாயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அநீதி உள்ள மனிதர்களே நியாயங்களை சிந்திப்பார்கள் என்றால் நீதி உள்ள தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் எவ்விதமாக செய்வார். அழகானேக்கா ஆண்டவர் வந்து அதை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க முன்னாடி. ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் தருகிற செய்கிற ஒரு நல்ல அப்பா கிட்ட நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இந்த காலையில, அதை எண்ணி பாருங்க. ஐ ஹாவ் அ டாடி. வல்லமை உள்ள ஒரு அப்பா, நல்ல ஒரு அப்பா, கேட்டதை கொடுக்கிற ஒரு அப்பா, நான் கேட்டதை பெற்றுக்கொண்டா அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு அப்பா. நம்பிக்கையோடு உங்களுடைய ஜெப ஆவியை இன்றைக்கு பெருக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு praying spirit-ஐ இன்க்ரீஸ் பண்ணட்டும். இன்னும் ஜெப வாழ்க்கையில முன்னேறி செல்லுகிறதுக்கு தேவையான விசுவாசத்தை, பலத்தை காலை வேளை தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எங்கெல்லாமோ போய் யாருக்கிட்ட எல்லாமோ நின்று பார்த்துருந்துருக்கலாம். அவருக்கு முன்னாடி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வருகிறது என்று தாவீது சொல்லுகிறார். உதவிகள் வருகிறது, உங்களுக்கு இறங்கி வருகிறது. கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு ஏணியை வச்சுட்டாரு. தேவதூர்கள் ஏறுகிற இறங்குகிற வேலையை உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 24 hours. நீங்க ஒருவேளை வண்டியில போகும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்க, பெருமூச்சிடுறீங்க, ஏதோ ஒன்று உங்க மனசுல ஒரு வேண்டுதல் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆலை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் ஹல்லேலூயா. அவர் அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அந்த ரைட் டைம்ல அதுக்கான ஆன்சர் அவர் அனுப்புறாரு. கரெக்டா அது வர ஆரம்பிக்கும். அதனால ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. சரியான நேரங்களில் அந்த பதில்கள் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரியான நேரத்தில், சீக்கிரத்தில் அது வெளிப்படும். இல்ல அவர் தாமதம் பண்ணார், சீக்கிரமா இது வெளிப்படும், சீக்கிரமாய் வெளிப்படும். இந்த காலை வேளையில் அப்பேற்பட்ட ஒரு நல்ல அப்பா கிட்ட வந்திருக்கீங்க. ஆபத்துகளில் இடுக்கணிகளில் உதவுகிற சகோதரன், இடுக்கணிகளில் உதவுகிற நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு எப்படி செய்வேன். ஒரு சிநேகிதன் இப்படி செய்வான்னா நான் உனக்கு செய்வேங்கிறாரு. ஒருவேளை நான் அந்த அளவுக்கு கரெக்ட் இல்லை, என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரு. கடவுள் சொல்றாரு, என் கிருபை உன்னுடைய எல்லா பலவீனத்தையும் பூர்த்தி பண்ண வல்லமை உள்ளதா இருக்கிறது. Thank you Jesus. We love you Lord. இந்த நாளில் இன்னுமாய் விண்ணப்பத்தின் ஆவி, ஹல்லேலூயா, விசுவாச ஆவி பெற்றுக்கொள்ளுதல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகட்டும் என்று
மனதார இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதுக்கப்புறம் விசுவாசத்தோடு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் எழுதிக்கிறது. ஒரு ஒரு விசுவாச ஆவியோடு, நிச்சயத்தோடு இயேசு சொன்னாரே, ஹல்லேலூயா, உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்களை, உங்க உள்ளத்தில் இருக்கிற பயங்களை, தவறான அனுபவங்கள்லாம் எடுத்து போடுறாரு. சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். உன் அப்பாட்ட கேட்டா செய்வாரா? உன் அம்மாட்ட கேட்டா செய்வாரா? அவங்களே அப்படி செய்வானா? நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன். 100க்கு 100 நான் உனக்கு செய்வேன். 100க்கு 100 நான் உனக்கு செய்வேன். என்னிடத்தில் கேட்கிற உனக்கு, என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற உனக்கு நிச்சயமாய் செய்வேன். மீன் கேட்டா மீன், அப்பம் கேட்டா அப்பம். ஹல்லேலூயா. Thank you அப்பா. உங்களை குறித்த வெளிச்சத்தால் எங்களை நிரப்புங்க. மகிமையின் பிதாவை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்க. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு அப்பா எங்களுக்கு உண்டு. எங்கள் விண்ணப்பத்தை தள்ளாமல் அதுக்கு நீதியாய் சரியான நேரத்தில் நியாயம் செய்கிற நீதி உள்ள ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. சகோதரனை போல நேசித்து, நண்பனை போல எங்களை நேசித்து எங்களுக்காக ஹல்லேலூயா உதவுகிற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. எல்லா ஜபங்களுக்கும் நீ பதில்களை அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இன்னும் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்க போகிறோம். இன்னும் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் கேட்க போகிறோம். இன்னும் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வதை பார்த்து மகிழுகிற ஒரு அப்பாவை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால் நன்றி. சந்தோஷப்படுகிற ஒரு அப்பாவை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பெற்று அதை உபயோகப்படுத்துவதை பார்த்து ஆண்டவரே நீர் பூரிக்கிறீர். உள்ளம் மகிழுகிறது கர்த்தாவே. ஓ, நாங்கள் பதில்களை, பலன்களை பெறும்போதெல்லாம் அதை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கைகளை எடுத்துக்கொள்வோம். உங்கள் விதைகள் ஒவ்வொன்றும் நினைவு கூறப்படும். உங்கள் ஜபங்கள் நினைவு கூறப்படும். ஹல்லேலூயா. தேவன் அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு பதில் அளிப்பார். ஆன்லைனில் கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நேரில் கொடுக்குற பிள்ளையை பிளஸ் பண்ணுறோம். சபை கட்டடத்திற்காக, கட்டுமானத்திற்காக கர்த்தாவே அவங்க இருதயத்தில் நிர்ணயித்தபடி விதைக்கிற பிள்ளைகளுடைய எல்லா விதைகளையும் தேவன் ஆசீர்வதியும். எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பிளஸ் பண்ணுங்க. உடைய ஜனங்கள் பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.